வீட்டுக்கா? தீபாவளி அதுவுமா எதுக்குங்க வீட்டுக்கு? என்னங்க நீங்க? ஓ, அப்போ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டுமா? வீடுங்கிறீங்க, ஆபீஸ்ங்கிறீங்க, என்னங்க ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என்னங்க உங்க பிரச்சனை? அது என்னன்னா, அத ஆபீஸ்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். எங்க எதை மறந்து வச்சுட்டு வந்தீங்க? அதான் அது கர்ச்சீஃப் மறந்துட்டேன். ஆபீஸ்லயே மறந்து வச்சுட்டேன். போய் எடுத்துட்டு வந்துட்டோமா? நான் சொன்ன காரணம் ரொம்ப கேவலமா இருக்கா? ரொம்ப மட்டமா இருக்கு. சரி, உண்மையை சொல்லிடுறேன். அது என்னன்னா, இந்த மாதிரி வீடுகள்ல பாத்ரூம் இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒரே பாத்ரூமை எல்லாரும் யூஸ் பண்ணி ஆகணும். அது எனக்கு நல்லா புரியுது. ஆனா அது எனக்கு கொஞ்சம் அதுதான் விஷயமா? புரியுது புரியுது புரியுது. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, இருங்க வந்துடுறேன். அக்கா அக்கா, மாமா என்ன சொன்னாரு? ஒன்னும் இல்லடா, நான் பாத்துக்கிறேன். அக்கா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுக்கா. என்ன முதல்ல பல்லு விளக்க சொன்னாரு, அதுக்கப்புறம் அவர் விளக்குறாராம். போதுமா? போய் வேலையை பாரு. Perfect. கௌதம், இங்க வாங்க. இந்தாங்க, இப்ப போங்க. ரேணுகா, கல்யாணத்தன்னைக்கு உன்னை எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்க ரேணுகா. நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? இந்த வேட்டி சட்டையில அம்சமா இருக்கடா. ஆமா, உன் பொண்டாட்டி கிட்ட பேசுனியா? எப்பவும் போல அரைக்குறை ட்ரெஸ்ல வந்து நிக்க போறா. சொல்லிட்டல அவகிட்ட? மா, அது என்னன்னா, ஏய் ரேணுகா, இன்னைக்கு தீபாவளி. நம்ம மருமகம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும். அவளுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ அதை போட்டுக்கிட்டுமே. இந்த வார், இன்னைக்கு அவளுக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏங்க, அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? விடு ரேணுகா. சரி, டைம் ஆயிடுச்சுங்க. மாப்பிள்ளை ரெடி ஆகி வரதுக்குள்ள வர வேண்டாமா? ஜீவா, ஜீவா கூப்பிடுறான். ஓ, சீக்கிரம் வா ஜீவா.
மது சூப்பரா இருக்குடி. என் கண்ணே பட்டும் போல இருக்கு. அக்கா வேற லெவல்க்கா. அக்கா இந்த ட்ரெஸ்ல நீ சூப்பரா இருக்க. மது நீ அழகாத்தான் இருக்க. இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு. ஆனாலும் என் மருமக மாயா அளவுக்கு வராது. இன்னைக்கு மாயா தான் சூப்பர். ஆமா ஆமா ஆமா. ஆ, 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 ஆமாமா அக்கா, உனக்கு சாரி நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு மாயா தான் வின்னர். போதும் போதும், எல்லாரும் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அண்ணி நான் சொல்றேன், உங்க சாரி தான் நல்லா இருக்கு. போன வருஷம் இந்நேரம் அடுத்த தீபாவளிக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவ புருஷன் கூட தலை தீபாவளி கொண்டாடணும்னு அந்த ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிட்டேன். இந்த வீட்டுல 2 கல்யாணம் நடந்து 2 ஜோடிகளும் தலை தீபாவளி கொண்டாடுறாங்க. எனக்கு நல்ல மருமகனும் இந்த வீட்டுக்கு வந்தது கடவுளோட ஆசீர்வாதம். இது எல்லாருக்கும் நடக்காது, எனக்கு நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கும் தான்.